ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் கிருஷ்ணா. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ராவல் வீடியோ யூடியூப் சேனலுக்காக. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க ஒரு கிராமம். அந்த கிராமம் நேம் வந்து ரெட்டியார்பாளையம். அங்கே தான் என்னோடய ஃப்ரெண்டு தங்கியிருக்கான். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி தானேப்படி அப்படின்ற ஊர் இருக்குது. அங்கே தான் நான் ரூம் புக் பண்ணியிருக்கேன். அங்கே தான் போயிட்டுருக்கேன். நான் போகிறதுக்கு எப்படியும் காலையிலே ஆகிடும், ஏன்னா நான் பொறுமையாக தான் ஓட்ட போகிறேன் நைட் டைம்ன்றதுனால. இங்கேருந்து அப்ராக்சிமேட்டாக அது ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நான் எதில் போக போகிறேன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350. என்கிட்ட ரைடிங் ஜாக்கெட் இல்லை, இனிமேல் தான் வாங்கணும். இப்போ நான் வந்து அவ்வளோ ஸ்பீடு மெயின்டைன் பண்ண போகிறதில்ல, ஒரு 70-80 அப்படின்னு தான் ஓட்ட போகிறேன் நைட் டைம்ன்றதுனால. பைக்குக்கு பெட்ரோல் போட்டு இப்போ நான் எதுக்காக அங்கே போகிறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். பெட்ரோல் போட்டேன், 600 ருபீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏன் அங்கே போகிறேன்னா, என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கான். அந்த ஊரில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு, அண்டு ஜல்லிக்கட்டு, அப்புறம் மஞ்சு விரட்டுதல், இதெல்லாம் கேப்சர் பண்ணுறதுக்காக போகிறேன். எல்லாத்தையும் சினிமேட்டிக் ஷாட்டில் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே போய் தான் பார்க்கணும். பார்க்காம அப்படியே திரும்புகிறாருப்பா. பொங்கலுக்கு அவங்க ஊருக்கு போயிட்டதுனால இந்த ரூட்டு டிராஃபிக் இல்லாமல் இருக்குது. மதுரை பைபாஸ் கனெக்ட் ஆக போகிறோம். அதுக்கப்புறம் கவலை இல்லை, இந்த மேடு பள்ளம்லாம் இருக்காது. காலையில் 5 மணிக்கு தான் ரூமில் செக்இன்னு, ஸோ கவலை இல்லை, பொறுமையாகவே போகலாம். பிரேக் எடுத்து ஹைவேல சுத்தமாக லைட் இல்லை, பைக் லைட் வச்சு தான் போயிட்டுருக்கேன். இப்போ எப்படி போக போகிறதுன்னா, பெருங்குளத்தூர், மேல்மருவத்தூர், அப்புறம் வெண்டிவனம் போய் ஹைவேல ரைட் எடுத்து செஞ்சி வழியாக போக போகிறோம். ஆனால் திடீர்னு லைட்டெல்லாம் வருது. நம்ம ஃபஸ்ட்டு டோல்கிட்ட வந்துட்டோம். பைக்குக்கு டோல் இல்லை, இருந்தாலும் இந்த பைக்குக்கு ரூட்டு வச்சுருப்பானுங்களா தெரியல. வச்சுருந்தா கூட மோசமாக இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும் டோல்.
சூப்பர் பாஸ். சொன்ன மாதிரியே பைக்குக்கு ஒரு வேவே வைக்கலை. புதுச்சேரி, விழுப்புரம், மதுரை ஹைவேவை பெருக்கி நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. ஆனால் என்ன, அதை அப்படியே இங்கே குமிச்சு வச்சுருக்காங்க. ஹைவேலேயே ஓரமாக குப்பையெல்லாம், அதுவும் பைக்கர்ஸ் போகிற லேனில் குமிச்சு வச்சுருக்காங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? ஃபோனில் அடிக்கடி ஜிபிஎஸ் வேறு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் கரெக்டாகிடும். சொல்லலை. ஓகே, இன்னும் 216 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. ஒரே ஸ்ட்ரைட்டு தான். பா, இது என்ன பொங்கலுக்கு ஸ்பெஷல் பஸ்ஸா? சூப்பராக இருக்குப்பா. செகண்ட் டோலு. இங்கே ஏதோ பைக்கருக்கு வழி வச்சுருக்காங்க. பொங்கலுக்கு ஆட்டோலே 2 கரும்பு செட் பண்ணிட்டு போகிறது. செகண்ட் டோலை தாண்டியாச்சு. ஹைவே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, லைட் இல்லாமல். ஆனால் டோல்கிட்ட வரும்போது மட்டும் ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடியிலேருந்து லைட்டு ஸ்டார்ட் ஆகிடுது. வெளிச்சமாக இருக்குது. ரெக்கார்ட் பண்ணால் கூட எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. இங்கே ஒரு டீ பிரேக்கை போட்டுருவோம். இன்னும் 139 கிலோமீட்டர் இருக்குது. நான் இங்கே மேல்மருவத்தூர்கிட்ட ஒரு டீ பிரேக் எடுத்திருக்கேன். சில்லுன்னு காற்று அடிக்குது. ஸோ ஒரு டீயை குடிச்சிட்டா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு டீ எடுத்துருக்கேன். R15 R15 ரேஸா? எங்கே வெளிச்சமாக இருக்கோ அங்கே மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா இருட்டில் ரெக்கார்ட் பண்ணுறது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப இடத்துல லைட் இருக்க மாட்டேங்குது. அவ்வளோதான். இப்போ இந்த ரைட் எடுத்தோன்னா செஞ்சி வழியாக போயிடலாம். இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது. நான் இங்கே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் கிட்ட பிரேக் எடுத்திருக்கேன்.
அவ்வளோதான், ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே தானேப்பிடியில் இருக்கோம். மேலே இருந்து எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மலையாக இருக்குப்பா. அதனால தான் இந்த இடம் பேர் திருவண்ணாமலையோ. இப்போ இங்கேருந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். அது ஒரு 6 to 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, ரெட்டியார்பாளையம். அங்கே போயிட்டு இங்கே எப்படி மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.